ஷாப்பிங்க்கு வந்தா எங்க எங்க இருக்கா? உள்ள ஏதோ சேல்னு சொன்னா அதான் போயிருக்கா. மந்திர்ல 50% சேல். பேக் புடிங்க இப்பவே வந்துறேன். எதுக்குமா? இப்பதானே 3 பேக் வாங்குனேன். 2 மினிட்ஸ்ல வந்துறேன். இப்படிதான் சொல்லுவ 2 hours ஆக்கிடுவேன். புடிச்சிட்டு இங்கே நில்லுங்க. நான் இப்ப வந்துறேன். வாங்க. உங்களுக்கும் அக்காவுக்கும் என்னது? அதான் உங்களுக்கும் அக்காவுக்கும் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா? ப்ராப்ளமா? ஓ, நீ அன்னைக்கு பார்த்ததா? அதெல்லாம் ஒரு சின்ன சண்டை. Thank God I was so scared. நீங்க ரெண்டு பேரும் எங்க செப்பரேட் ஆயிடுவீங்களோன்னு பயந்தேன். செப்பரேட்டடா? இந்த சின்ன விஷயத்துக்கா? எது அது சின்ன விஷயமா? இங்க பாருப்பா, சண்டை இல்லாத குடும்பமே இருக்காது. சின்னதோ பெருசோ அதெல்லாம் காமன். ஆனா சண்டை போடுறது, சாரி சொல்றது, மறுபடியும் சண்டை போட்டு மறுபடியும் சாரி சொல்றது கடுப்பா இருக்காதா? வேற வழியே இல்லப்பா. உனக்கு டைம் வந்துருச்சு. கீதா உபதேசம் பண்ணிட வேண்டியதான். பார்த்தா இப்பொழுது கேள். என்ன உனது சந்தேகம்? எப்படி சுவாமி? பெண்கள் மனதுல என்ன இருக்குன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓப்பனிங் கொஸ்டினே பவுண்டரி அடிச்சா எப்படிப்பா? கொஞ்சம் சுலபமான கேள்வியா கேளு. சரி சுவாமி. இந்த பொண்ணுங்களோட வர சண்டையில எப்படி ஜெயிக்கிறது? ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்டிருக்கப்பா. உடனடியா அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போயிடணும். அது என்ன சுவாமி? அது அப்படிதான்ப்பா. பொம்பளைங்க கூட எந்த சண்டை வந்தாலும் எந்த ஆம்பளையாலும் ஜெயிக்க முடியாது. ஆனா அன்னைக்கு மட்டும் நீங்க போகாம அங்கேயே உட்கார்ந்துகிட்டு அசிங்க அசிங்கமா திட்டு வாங்குனீங்களே சுவாமி. அன்னைக்கு மட்டும் நான் எந்திரிச்சு போயிருந்தா இன்னைக்கு உன் முன்னாடி நான் இந்த மாதிரி நின்னு இருக்க முடியாது. என்ன சுவாமி இது? கன்ஃபியூஸா இருக்கா? நீ எதுக்கும் பயப்படாத. உன் கன்ஃபியூஷன் எல்லாமே கிளியர் ஆயிடும். அடுத்த கேள்வி கேளு. சரி, அப்ப இதையாவது சொல்லுங்களேன். எனக்கு அவ கூட இந்த சண்டையே வேண்டாம். அதுக்கு என்ன பண்றது? பைத்தியக்காரா, அது உன்னோட கைகள்ல இல்லப்பா. சரி, ஒருவேளை சண்டையே வந்தாலும் அதுல ஏன் தப்பா இருந்தா நான் என்ன பண்ணும்? அவ தப்பா இருந்தா அவ என்ன பண்ணும்? அட பைத்தியக்காரா, தப்பு யார் மேல இருந்தாலும் சாரி நீ மட்டும்தான் கேட்கணும். எதுக்கு சுவாமி? எதுக்காகன்னா நாம லாஜிக்கலா ஆர்கியூ பண்ணுவோம். அவங்க லாஜிக்கு சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க. அதனால தான் அவங்க எப்பவும் கரெக்ட்பா. அவங்களே எப்படி கரெக்ட் சுவாமி? லாஜிக்கோட சம்பந்தப்படுத்துறவங்களுக்கு தான் எது தப்பு சரின்னு தெரிய வரும். சம்பந்தமே இல்லாம பேசுறவங்க எப்பவும் கரெக்ட். இப்படி இருந்தா எப்படி சுவாமி? அப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாதுப்பா. எதுவா இருந்தாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப என் நிலைமை தான் என்ன சுவாமி? எது என்ன வானாலும் அவங்க மட்டும் டேப் ஓபன் பண்ணாம பாத்துக்கோ. என்ன டேப் சுவாமி? தண்ணி குழாய்ப்பா. அதால சுனாமி எல்லாம் வரும். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என்னங்க? பில்லிங். இத கொஞ்சம் யாரோட புடவை? புடிச்சுக்கிறேன். நல்ல டீல் கிடைச்சதுல. எஸ் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நெக்ஸ்ட் சாட்டர்டே இன்னொரு ஆஃபர் இருக்காம், போலாமா? ஓ எஸ், சாட்டர்டே போலாங்க. ஏன்பா இப்பெல்லாம் வீட்டுக்கே வர மாட்டேங்கிற? இன்னைக்கு சேமியா செய்யற, மறக்காம சாயங்காலம் வந்துரு. சரிக்கா. ஓகேவா? இங்க கொடுங்க. சரி, ஓகே, கிளம்புறேன். ஓகே, பை. பை. சாயந்தரம் மறக்காம வா. ஓகே, நான் பாத்துக்கிறேன். நானும் உன் கூட வரேன்டா. அடிக்கடி போன் பண்றா, நேரத்துக்கு சாப்பிடுறா. ஏன்பா, அட்லீஸ்ட் ஏர்போர்ட் வரைக்குமாவது வரலாம்ல? அப்பா இங்க பாருங்க, நீங்க அழக்கூடாதுன்னு நான் சொன்னா இல்லையா? இதுக்கு தான் உங்களை ஏர்போர்ட் கூட வர வேண்டாம்னு சொல்றேன். நான் தான் படிச்சுட்டு வந்துருவல்லமா. அட 6 மாசத்துல வந்துற போறான். அவன சந்தோஷமா வழி அனுப்புறத விட்டுட்டு அழுதுட்டு இருக்கற. ஆல் தி பெஸ்ட் செல்லம். பைடா. போய் சேர்ந்தத ஃபோன் பண்ணுப்பா. போய்டாப்பா. நீ என்ன இங்க? அதான் உன்கிட்ட நான் கேட்கணும். நீ எங்கடா இங்க? என்ன கட்டி போட்டா மட்டும் ஒத்துப்பேன்னு நினைக்கிறியா? செத்தாலும் ஒத்துக்க மாட்டேன். இவ பெரிய ரதி தேவி பாரு. உன்னை கட்டி வச்சு ஒத்துக்க வைக்கிற சீன்லாம் இங்க இல்ல. அப்படியா? அப்ப எதுக்குடா கட்டி போட்டுருக்க? ஏய், உனக்கு என்ன மென்டலா? சீச்சி, நான் ஒருத்தன், நீதான் மென்டலாச்சே.
என்ன மென்டல்ன்றியா? நீ தான்டா மென்டல். அதனால தானே கட்டி போட்டிருக்க. முன்னெல்லாம் உள்ள போட்டு 4 தட்டு தட்டணும். ஏய் சும்மா இருந்தா என்னடி ஓவரா பேசுற? மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? என்ன என்ன நான் என்னடா ஓவரா பேசுற? நீ தான்டா ஓவரா பண்ற. மென்டல் டாடி. ஏச்சி நிறுத்துங்க. ஏண்டா ரெண்டு பேரையும் கட்டி போட்டுருக்கோம். நீ தான் கட்டி போட்டிருக்கன்னு அடிச்சுக்கிறீங்களா? பிரெயின்லெஸ் டாம் அண்ட் ஜெரிஸ். ஏன் ரீசன் இல்லாமலே அடிச்சுப்பீங்களா? பார்த்தாலே சண்டை போட வேண்டியது. அதுக்காக தான் ரெண்டு பேரையும் கட்டி போட்டு. நந்து ஆமாண்டா. நந்துவா? நீதானா? அப்படின்னா மத்த 2 குரங்குங்களும் அங்கதான் இருக்கா? ஆமாண்டா. கொன்னுறேன் பாரு உங்களை. இந்நேரம் நான் ஏர்போர்ட்ல இருக்கணும். அப்ப என் ஃளைட் மட்டும் மிஸ் ஆச்சு. உங்க 3 பேரும் என்ன பண்ணுவானே தெரியாது. என்னாச்சு எனக்கு? இதுதான் எலக்ட்ரிக் ஷாக்னு சொல்லுவாங்க கண்ணா. உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி கூட இருக்காடா? அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்க, சரியா கேட்கல, மறுபடியும் சொல்ல. நீங்க இவ்வளவு தூரம் பிளான் பண்ணும்போது நான் என்ன சொல்றது? நத்திங். தன்வி பாப்பா, உனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? சிச்சி, நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. ஜஸ்ட் இப்பதான். நோ क्वेश्चंस. இப்ப 2 பேரும் பேசாம உட்காருங்க பாப்போம். பாக்குறோம் எல்லாம் எங்களுக்கு தெரியுது. அடேங்கப்பா, இத கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? சாரிடா, இது நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலடா. கைஸ், உங்க 2 பேரையும் வேணா ஒரே ரூம்ல கட்டி போட்டு உட்கார வைக்கலாம். ஆனா உங்களுக்கு நடுவுல காதலை எங்களால வர வைக்க முடியாது. உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு காதல் இல்லைன்னு நினைக்கிறீங்க. இருக்குன்னு நாங்க சொல்றோம். நீங்க அடிச்சுக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக உங்களை கட்டி போடல. We are providing you with a medium. நாங்க காலேஜ்க்கு போறோம். நீங்க சேர்ந்து இருக்க போறீங்களா இல்லையா? அத நாங்க வரதுக்குள்ள டிசைட் பண்ணுங்க. என்ன? சாயந்திரம் வரைக்கும் இங்க இருக்கணுமா? இவன் கூட வா. அதுவும் இவன் கூட வா. என்னால முடியாது. என்னாலயும் முடியாது. ச்சீ. ச்சீ. அவ்வளவு கஷ்டப்படாத. அது வராது. அதுக்குதான் சொல்லுவாங்க, ஒருத்தர் கஷ்டப்படுத்தினா அந்த பாவம் சும்மா விடாதுன்னு. ஓஹோ, அதனாலதான் உன்னையும் கட்டி வச்சிருக்காங்களா? பாரு, என்ன என்ன உன்னை இப்படி இல்ல. இரு, எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை உள்ள தள்ளி 4 தட்டு தட்டினா அப்ப தெரியும் உனக்கு என்னன்னு. யாரு உங்க அப்பனா? 4 நாள் காட்டுல இலத்தாடு தின்னதுக்கே உங்க அப்பா இப்படி ஆயிட்டான். போகட்டும், இன்னும் ஒரு 4 நாள் அப்படியே விட்டுக்கணும். அப்புறம் காட்டுவாசிய மாதிரி அவங்க பாஷையில கொக்கரக்கோ அப்படின்னு சுத்திட்டு இருந்திருப்பான். அப்பா கிட்ட சொல்றேன் பாரு, எனக்கு என்ன பயமா? இங்க பாரு, இங்க பாரு. ஏய் தன்வி, தன்வி சொன்னா கேளு. ஏய் தன்வி, தன்வி சொன்னா கேளு. தன்வி, தன்வி என்ன பண்ண? ஓய் ஓய், ஓவர் ஆக்டிங் பண்ணது போதும், நிறுத்து. ஓகே, ஐம் சாரி. You better be. என்ன சொன்ன? உனக்கு வெக்கமே இல்லையா? என்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணதுக்கு அப்புறம், என் வீட்டாளுங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு அப்புறமும் நான் தான் உன்கிட்ட சாரி சொல்றேன். உன்னெல்லாம் பொண்ணு போட்டுணும். It's my fault. I'm really sorry. நான் வேணும்லாம் பண்ணல. I'm really sorry டா. ஒருவேளை இந்த அப்பாலஜி போதாதுன்னா ஒரு வாட்டி உங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு என்ன கூப்பிடு. உங்க அப்பாவே உனக்கு பதில் ரிவெஞ்ச் எடுத்துப்பாரு. This doesn't fix anything. I still hate you. இருந்தாலும் அப்படி ஒரு ஈவில் தாட் எப்படி வந்தது உனக்கு? ஜங்கல்ல மங்கலாம். What kind of a sick person are you, Sanju? Hey, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. That's a brilliant idea இல்ல? இருந்தாலும் லெட்டர் பார்த்த உடனே ஏறி போங்கன்னு நானும் சொன்னேன். அது கரெக்டா தப்பான்னு கூட உங்க அப்பா யோசிக்க மாட்டாரா? ஏமாத்துறவங்க எப்பவும் தப்பு பண்றது இல்லமா. ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கதான் செய்வாங்க. இந்த மாதிரி அதிபுத்திசாலித்தனம் மட்டும் அதிகமா வச்சிருக்க. மத்தவங்கள குறை சொல்றதுக்கு மட்டும். கரெக்ட் கரெக்ட். இது கூட என் தப்புதான். I'm sorry. I'm sorry டா. I'm sorry டா செல்லம். I don't know. I was really scared. என் லைஃப்ல எப்பவும் அன்னைக்கு மாதிரி நான் பயந்ததே இல்ல.
ரொம்ப பயந்துட்டேன். ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட்ரா. என்ன மன்னிச்சிருன்னு நான் கேட்க மாட்டேன். அதை கேட்கிற அருகதை கூட எனக்கு இல்ல. ஐ நோ அந்த நாளுக்கு அப்புறம் ஐ நோ how you felt inside. ப்ளீஸ் டா. ப்ளீஸ் டோன்ட் cry டா. மறுபடியும் அப்படிலாம் பண்ணாத. ஓகேயா? I promise. So does this mean we are back? No. So how would I get you back? சில ரூல்ஸை கடைப்பிடிக்கணும். Definitely. சமையல் நான் பண்றேன். கிளீனிங் எல்லாம் நீயே பாத்துக்கோ. Okay. துணியும் நீயே துவைச்சிடுறியா? வீடு மொத்தமும் நீயே கிளீன் பண்ணிடு. அப்போ நீ வேலைக்காரியை வைக்க போறது இல்லையா? அமெரிக்கால வேலைக்காரங்க எக்ஸ்பென்சிவ்ல. ஓஹோ, இதுல அமெரிக்கா இல்லையா? அப்படி எல்லா வேலையும் நான் பாக்குறேன். அப்ப நீ என்ன பண்ணுவ? நான் டிவி பாப்பேன். ஓகே. சார் நல்லா இருக்கியா? சாரி, நல்லா இருக்கு. ஆனா சினிமால சில சேஞ்சஸ் பண்ணுங்க. கிளைமாக்ஸ்ல ஒரு ஃபைட் வச்சுக்கோ. நம்ம துளசி காலியா இருக்கான்ல, அந்த துளசி ஹீரோவை ரிவெஞ்ச் பண்றதுக்காக அவனோட பாஸ்போர்ட்டை அவன் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கான். அப்போ நேச்சுரலி ஹீரோ பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு எங்க போவான் சொல்லு? அலுமினியம் ஃபேக்டரிக்கு போவான். அங்க 30-40 ஃபைட்டர்ஸ், சென்னையில இருந்து ஃபைட் மாஸ்டர், ஒரு சூப்பரான பொம்பாஸ்டிக் ஃபைட்டை வச்சிருக்கான். அதுக்கப்புறம் நேச்சுரலி ஹீரோயினை கிட்னாப் பண்றது, அதுக்கப்புறம் நீ போயிடு. எனக்கு சீன் அப்படியே இருக்கட்டும், நான் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணல. சார் எதுக்கு சார்? வேற வழி இல்லையா? நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கமா, இது ரொம்ப சூப்பரா இருக்கும். நீ போய் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வா, நம்ம இண்டஸ்ட்ரியை மாத்திடலாம். சரி சார். ஆமா, ஹீரோ அட என்ன கொஸ்டின் கேக்குறமா நீ? நான் தான். என்னாச்சு? நல்லா இருக்கு, ஆனா சேஞ்சஸ் இருக்குன்னு சொன்னான். இதுக்கு முன்னாடி 30 பேரும் அதே தானே சொன்னாங்க. யா, பட் அவனுக்கு ஆக்ஷன் சீக்வென்ஸ் வேணுமா? ஆமா, உனக்கு அந்த துளசி ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஏன்? நீ ஏர்போர்ட்டுக்கு போகும்போது நாங்க உன்னை கிட்னாப் பண்ணோமே, அதுக்கு முன்னாடி அந்த துளசி உன் பாஸ்போர்ட்டை சுட்டுட்டு நீ ஏதாவது பழைய ஃபேக்டரிக்கு போய் அவன் கூட ஃபைட் ஏதோ பண்ணியா? சிச்சி, அவன் கூட எனக்கு என்ன சண்டை? அவன் ஒரு லூசு பையன். நானும் அதான் நினைச்சேன். போய் அவன் கூட ஃபைட்டா? அவனே ஒரு புறம்போக்கு. நீ கனவுல நிறைய கதை எழுதுறேன்னு நினைக்கிறேன். லைஃபுக்கு வாமா. சரி, அதை விட நம்ம எல்லாரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல. லெட்ஸ் மீட் அப் திஸ் வீக்கெண்ட். பார்க்கலாம். ஏன், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. உன்னை டிராப் பண்ணதுக்கு அப்புறம் தன்வியை போய் அவங்க வீட்டுல பிக்கப் பண்ணோம். கோச்சுக்கிட்டாங்க மேடம். ஓ, இன்னும் சண்டை போடுறீங்களா? டவுட்டா? அப்படி என்னடா சொன்ன? நான் என்னடி சொல்ல போறேன்? காலையில குளிக்க போகும்போது டவலை மறந்துட்டு போயிட்டேன். அதுக்கு ஒரு சண்டை. உனக்கு டவல் எடுத்து கொடுக்க தான் நான் இருக்கேனான்னு கேக்குறா. ஓ, இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு அவ சண்டை போட மாட்டாளே. அது நேத்தும் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. முந்தா நேத்தும் தான். சரிடி, உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு வாரமா ஷாப்பிங் உயிரை வாங்கிட்டு இருக்கா. அட, பணம் கொடுக்குற உங்க அம்மா கூட போயிட்டு வாடினா. அம்மா, இதுல எதுக்கு நான் நடுவுல? வேஸ்டா கேரி பேக் தூக்கிட்டு வரேன். அத சொல்ல முதல்ல. சரி, உன் தலையெழுத்து இவ்வளவுதான். உனக்கு ஃப்ரைடே கால் பண்றேன். வேண்டாம், சாட்டர்டே மார்னிங் கால் பண்றேன். நீங்க 2 பேரும் ஒரே வீட்ல இருந்தா கெட் டுகெதர். விடுறா, நீங்க எப்போ சேர்ந்து இருந்தா அப்பவே மீட் பண்ணலாம். சரி. ஆமா, உன் ஜீப் எங்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ ஜீப்பாவை யூஸ் பண்றல? பைக்கை நான் யூஸ் பண்றேன். ப்ளீஸ் டா தங்கம், வீட்டுக்கு வந்துடுறா. இந்த ஆங்கிள் நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? சாக்லேட். ஓ, அப்போ நெக்லஸ்? So cute. Oh my god. Sanju. ஒரு பையன்
அவளை பாத்தியாடா? பார்த்தேன், கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கே. அதை தாண்டா நானும் சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் என்ன தானே பாக்குறான்? மூடிட்டு வாடா. தம்பி லேஸ் சாப்பிடுறியாண்ணா? நான் ஃபுல்லாவே சாப்பிடுவேன். உனக்கு எதுனா ப்ராப்ளமா? அண்ணா ஜூனியர்ல ஒரு சூப்பர் பொண்ணு வந்திருக்குண்ணா. நமக்கு எதுக்குண்ணா வீண் பிரச்சனை? ஏய், ஏய். Messi, follow me.